வாட்ஸ்அப் பட்டிஸ் தம்பனையில் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு உண்மையாலுமே iQoo Neo 6 ஃபோனை 18,500 வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனோட தான் வந்திருப்பீங்க. அவன் உருட்டுறானா இல்லை உண்மை தான் சொல்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸே வேண்டாம். அமேசானில் உண்மையாலுமே நீங்கள் வந்து இந்த iQoo Neo 6 18,500 இல்லைனாலும் 19,000 பட்ஜெட்டுக்குள்ளே உங்களால் வாங்கிக்க முடியும். உண்மையாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். iQoo Neo 6 ஃபைனல் ப்ரைஸிங் நான் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணும்போது பர்ச்சேஸோட ஃபைனல் ப்ரைஸிங் லிஸ்ட் பாருங்கள். 18,500 தான் வந்து எனக்கு அவைலபிள் காட்டுச்சு. பட் இந்த ஆஃபர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குமா, எல்லாருனாலையும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவைலபிளாக தான் இருக்குது. எல்லாருனாலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி அமேசானில் மான்சூன் சேல்னு ஆஃபர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து இன்னும் 2 நாள் முடிய போகுது. ஜூன் 22 வந்து முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் முடியறக்குள்ள இந்த ஃபோனை வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃபரை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் தான். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனை வாங்கலாம்னு நான் சொல்லுவேன். ஸோ iQoo Neo 6 நம்ம எப்படி வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 19,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, எந்த ஆஃபரும் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த iQoo Neo 6 ஆக்சுவல் ப்ரைஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB RAM கொண்ட பேஸ் வேரியன்ட்டை. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனான ப்ரைஸ். எப்பவுமே இந்த டைம் இங்கே என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா, எப்படியும் எல்லாருமே வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க. பேசிக்காக வேறு ஏதாவது மொக்க ஃபோன் ஏதாவது கையில் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு புதுசான ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைஸை விட 3,000 எக்ஸ்ட்ராவே அதில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது பழைய ஃபோன் இருக்குது, இல்லை உங்களுடைய ஃபோனையே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், புது ஃபோன் வச்சுக்க நான் ஒன்றும் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் போடலாம். ஒர்த்தான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அவைலபிள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய Redmi Note 8 Pro அந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. லான்ச் ஆகும்போது 2019 அதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,000 லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஃபோன் வந்து 5,000 4,000 போகிறதே மிகப்பெரிய விஷயம். ஆனால் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நான் அந்த ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு செக் பண்ணும்போது அந்த ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா 8,000 அந்த ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறதா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் காட்டுது. ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான டீல்னே சொல்லுவேன். ஸோ 3 வருஷம் ஓல்டான இந்த ஃபோன் Redmi Note 8 Proவை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் 8,000 எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான டீல். ஸோ இதில் 8,000 போக மீதி வந்து 21,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபர் வந்து எல்லாத்தினாலையும் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், யூஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ICICI கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் தராங்க. எங்கிட்ட ICICI கார்டு இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படியாவது ஒருத்தருடையாவது ICICI டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே இன்ஸ்டண்ட்டான 3,000 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ இந்த ஃபோன் எனக்கு பார்த்தீங்கன்னா 18,500 அவைலபிளாக கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து அதை விட கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, அல்லது வெப்சைட் குரோம்குள்ளே போய் அமேசான் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மான்சூன் கார்னிவல் ஆல்ரெடி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். அதில் அப்படியே கீழே மொபைல் வந்து டேப்பை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iQoo Neo 6 ஆஃபர் ப்ரைஸ் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு 26,999 உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா iQoo Neo 6 சேல்ஸ் பேஜ், அந்த அஃபீஷியல் பேஜுக்குள்ளே வரும், வாங்கக்கூடிய பேஜுக்கு. அதில் உங்களுக்கு ஆஃபர் வந்து இங்கே தெளிவாக போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா 3,000 ஆஃபர் ஆன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. உங்கள் பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் போடும்போது எக்ஸ்ட்ரா 3,000 பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்க முடியும் இங்கே அதிக விலைக்கு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேங்க் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஓல்டு ஃபோன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ பேங்க் ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ICICI கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 3,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிரெடிட் கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, டெபிட் கார்ட்ஸாக இருந்தாலும் சரி 3,000 உங்களுக்கு வந்து உடனடியாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணுறதே வந்து 3,000 லெஸ் பண்ணி தான் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ICICI கார்டு இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்ட்டையாவது விசாரித்து ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஃபோனை வந்து அடுத்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செக் டு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலோட பிராண்டு, மாடல் எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் பிராண்ட் என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு முன்னாடி லான்ச் ஆன Redmi Note 8 Pro தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது 16,000 லான்ச் ஆச்சு. இப்போ வந்து அந்த ஃபோன் வந்து நான் 3 வருஷம் யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 போகிறதே பெரிய விஷயம். ஆனால் இப்போ வந்து 8,550 இந்த ஃபோன் எடுத்துக்கிறதா அங்கே சொல்லியிருக்காங்க.
ஸோ செலக்ட் ஃபோனோட கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து நோ டேமேஜ் கொடுத்தோம்னாலும் 8550 ரூபாய்க்கு போகுது. ஒன்லி பாடி டேமேஜ் கொடுத்தோம்னாலும் 6800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ மற்ற மொபைல்ஸோட இங்கே அமேசானில் மற்ற மொபைல்ஸோட நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னோட மொபைல் வந்து 5500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8550 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 100 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் சர்வீஸ்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் மொபைல் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் அப்ளை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ மொபைலோட ப்ரைஸ் iQoo Neo 6ஓட மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,549 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ உங்ககிட்ட என்ன ஒரு ஓல்டு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு லெஸ் ஆயிரும். ஸோ நான் போட்டிருக்கிறது 8GB 128GB வேரியண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு எவ்வளோ வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21,549 ரூபாய்க்கு வந்து நிற்குது. ஸோ இப்போ நான் பை நோ கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகிறேன். ஸோ அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 3000 டிஸ்கவுண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ என்னோட ஐசிஐசிஐ கார்டுக்கு இங்கே 3000 டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு காட்டுது. உங்களுடைய கார்டு நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ரைஸிங் காட்டும். ஸோ இப்போ நான் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ இப்போ இதனுடைய ஃபைனல் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ தள்ளி கிடைக்குதுன்னு பாருங்கள். 18,500 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போக 21,500 ரூபா இருந்துச்சு. அதுலேயும் 3000 ரூபா வந்து கார்டு ஆஃபர்னு சொல்லி டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோன் வந்து இது ஒர்த்தான டீலாக இருக்கும். இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,549 ரூபாய்க்கு இந்த ஃபோனை என்னால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் உங்கள் கையில் இருக்கிற ஓல்டு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு நியூ ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கணும் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து தவறாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டண்ட்டாக 3000 டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. பட் இந்த iQoo Neo 6 வந்து 26,000 ரூபாய்க்கு வாங்கினாலே ஒர்த்தான டீல்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து Snapdragon 780 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ண ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உடைய சிப்செட். இதில் ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா 7,40,000க்கு மேலே இருக்குது. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக 7 லேயர்ஸ் கொண்ட கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இங்கே ப்ராசஸரையும் தாண்டி இந்த ஃபோனுடைய முக்கியமான விஷயம் பெஸ்ட்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே தான். எஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா E4 சூப்பர் AMOLED பேனல் சொல்லி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோன்ஸில் கேமிங் எல்லாம் விளையாடும்போது ரொம்பவே ஸ்மூத்தஸாக இருக்கும். இந்த ஃபோனில் நீங்கள் ஆடியோ குவாலிட்டி குறை சொல்லிட முடியாது. டுவல் ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மூவிஸ் கேமிங் எல்லாம் விளையாடும் போது இந்த ஃபோன் வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கும். அண்ட் நீங்கள் கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. இதில் நீங்கள் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். அது போக 4700 mAh பேட்டரி வித் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான டீலாக இருக்கும். பட் உங்களுக்கு 20,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக அந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் 20,000 பட்ஜெட்டில் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபோனை நீங்கள் கம்பல்சரி ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு ஒர்த்தான டீலாக இருக்கும் இந்த டைமில். ஸோ இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. மறக்காமல் யாராவது ஃபோன் வாங்குற வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 20,000 பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க யாருக்காவது வந்து ஒருத்தருக்காவது கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வந்து வீடியோ மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.